எவனுமே பிஆர் வாங்க மாட்டான். சரி வந்துட்டான், இவனை கூப்பிட்டு போய் கண்டென்ட்டை போடுவோம். டேய் ரெடி குடுறா, டேய் பிஆர் போவோம். டேய் என்ன நீ யூடியூப்ல என்ன நான் நிறைய வாட்டி சாரின்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். டேய் வாடா உண்மையும் வாடா. சரி ஃப்ரெண்டு கூப்பிட்றான்னு சொல்லி சும்மா வந்தா என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க. டேய் உண்மையும் வாடா பாப்போம்டா நீ நான். சரிடா பாப்பண்டா யார் அடி வாங்கினேன்ட்டு இருடா கிரியேட் பண்ணுறேன்டா. ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு பிஆர் மேட்ச் போட்டிருப்பீங்க. என் ஃப்ரெண்டு செத்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ அந்த வீடியோ போட்டதில் இவனுக்கு என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல. அதனால் வாடா ரூம் மேட்ச் போகணுண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். சரி நம்மளும் சரி போடுவோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணேன். ஃபோன்லேருந்து அடிச்சிடலான்னு பார்த்தேன். எப்படியோ பார்த்தா அடிச்சிட்டான். ஏன்னாலும் எப்படின்னே தெரில. சரி செகண்ட் ரவுண்ட் நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு க்ளோவாலே வரல. அதனால் சுற்றி போட்டு பார்த்துருந்தேன். பார்த்தா நல்லா வந்துச்சு. சரி திரும்பி ஒரு அடி கொடுப்போம் அவனுக்கு, அவனும் அடிச்சுட்டேங்கான்னு சொல்லிட்டு ஒரு அடி அடித்தேன். பார்த்தா ஹெட்லேயே விட்டுருச்சு. சரி அடுத்த ரவுண்டு பார்த்தா சரி க்ளோவாலே உழுகலை கடைசி வரைக்கும். நானும் ஓட முயற்சி பண்ணி பார்த்தா அடிச்சிட்டான். இந்த ரவுண்டு பார்த்தா நம்ம அடிச்சிட்டோம். திரும்ப மேலே ஏறி வந்துட்டுருக்கான். மண்டையை கிழிச்சு விட்டோம். திரும்ப அடுத்த ரவுண்டு பார்ப்போம். பார்த்தா மண்டையில் அடித்து தெறிக்க விட்டான் ஹெல்மெட்டை. சரி ஏன்னாலும் பரவாயில்ல அடிச்சுடுன்னு சொல்லிட்டு அடிச்சாச்சு. சரி இந்த ரவுண்டு பார்த்தா அவன் தெறிக்கி விட்டான். சரி இந்த ரவுண்டு அடிச்சிட்டான். என்ன பண்ணுறேன்னே தெரில. இது வரைக்கும் அவனை அடித்ததும் இல்லை ஒரு மேட்ச் கூட. ஒரு மேட்ச்சில் 7 கெட்டு தான் வந்திருக்கேன். சரி அடுத்த ரவுண்டாச்சும் அடிச்சிடலாம் எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போய் அடிச்சிடலாம் பார்த்தா அதுக்குள்ளேயும் திரும்ப அடிச்சிட்டான். என்ன பண்ணுறதுனே தெரில. சரி இந்த ரவுண்டு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டு தெறிக்க விட்டாச்சு. சரி அடுத்த ரவுண்டு வந்து அடுத்த ரவுண்டு தெறிக்க விட்டாச்சு. ஷார்ட் கன் இருக்கனால ஜெயிக்க முடியுது. அடுத்து பார்த்தா அடிச்சிட்டான். இந்த ரவுண்டு 7ஆவது ரவுண்டு அடித்தாச்சு. லாஸ்ட் ரவுண்டு எப்படியும் மண்டையை தெறிக்க விட்டு பாய் அடித்தாச்சு.